ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாள் அமைச்சரான கேபி முனுசாமியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியிருக்காருங்க நம்ம ஓபிஎஸ். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக ஒற்றை தலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு ஒருங்கிணைந்து இருந்தாங்க. இவர்களது சண்டை எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்து பார்த்திங்கன்னா கட்சியில் பெரும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரிங்க, நீதிமன்றமாக இருந்தாலும் நம்ம பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்கப்பட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறான ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வசந்தாங்க இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா தற்போது கேபி முனுசாமி, அதாவது முன்னாள் அமைச்சரான கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் இருந்து விலகி நம்ம ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைஞ்சிருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெருத்த இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கிய அமைச்சர்களே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக கலண்டிட்டு ஓபிஎஸ் பக்கம் வரது பார்த்திங்கன்னா மிகவும் வருத்தத்துக்குரியது. ஏன்னா 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையில் அமையணும் அப்படின்னா ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி போவார் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் இருந்ததுங்க. ஆனால் இன்று என்ன நடந்தது அப்படின்னா அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலா ஓபிஎஸ்ஸை தாடி போய் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா முக்கிய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருந்தால் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இதற்கான முடிவுகளை எடுத்து மீண்டும் கேபி முனுசாமியை தன் பக்கம் இழுப்பாரா, இல்லை இருக்கிற அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவுகளை கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சனங்களும் அதை தாங்க சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.